சமத்துவம், சமநிலை இந்த உலகில் எங்கும் இல்லை. சமமாக ஒரு விஷயத்தை கையாள்கிறேன் என்றால் அது சமம் இல்லை. எதை குறித்தும் சார்ந்து இல்லாமல் இருப்பதுதான் சமம் என்றால் அது சமம் இல்லை. பெண்களுக்கு சமமான மரியாதை தருகிறோம் என்றால் எங்கே, எப்படி சம உரிமை தரப்படுகிறது என பலத்த கேள்வி எழுகிறது. 1971 ஆண்டு ஆகஸ்ட் 26 தேதி பாலின சமத்துவத்தை மேம்படுத்தும் சட்ட திருத்தத்தின் 51வது ஆண்டை குறிக்கும் வகையில் இந்த நாளை பெண்களுக்கான சமத்துவ நாளாக அறிவிக்கப்பட்டு கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியாவில் பெண்கள் மிகவும் அடிமைப்படுத்தப்பட்டிருந்த காலங்கள் உண்டு. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு எனும் தமிழ்நாட்டின் சொற்றொடர்கள் நாம் நன்கு அறிந்தவைதான். இருப்பினும் அதையெல்லாம் தகர்த்தெறிந்து ஜொலித்த பெண்களும் உண்டு. ஆண் பிள்ளை பிறந்தால் ஆராரோ ஆரிரரோ பாடி தாளாட்டி சீராட்டி வளர்ப்பதும், பெண் குழந்தைகள் பிறந்தால் கள்ளிப்பால் ஊற்றி கொலை செய்வதில் தொடங்கி, ஆண்கள்தான் வீட்டை விட்டு வெளியே சென்று வேலை செய்ய வேண்டும், பெண்கள் அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்ற ஆணாதிக்க சிந்தனை இன்னும் நம்மை விட்டு நீங்கவில்லை. சமூகத்தில் ஆணும் பெண்ணும் சமம் என்பதை ஆணாதிக்க சிந்தனை கொண்டவர்களின் தலையில் அடித்து தனது பாடல்களால் பாடம் புகட்டியவர் மகாகவி பாரதியார். பாரதியார் போன்ற தலைவர்களால் கொஞ்சம் கொஞ்சமாக மகளிருக்கு சமத்துவம் கிடைத்ததால் இன்று எல்லா துறைகளிலும் பெண்கள் சிறந்து விளங்குகிறார்கள். வீட்டையே நிர்வாகம் செய்தவர்களால் நாட்டையும் நிர்வாகம் செய்ய முடியும் என பெண் தலைவர்களான இந்திரா காந்தி, புரட்சி தலைவி ஜெயலலிதா, மார்கரெட் தாட்சர் போன்றோர் சாதித்து காட்டியுள்ளனர். மல்யுத்த வீராங்கனைகளும் விண்வெளி வீராங்கனைகளும் ஆணுக்கு பெண்கள் சளைத்தவர்கள் இல்லை என்பதை பறைசாற்றி வருகின்றனர். அந்த வகையில் இந்த மகளிர் சமத்துவ தினத்தில் வீட்டிலும் நாட்டிலும் மகளிருக்கு சமத்துவத்தை வழங்கி வருங்காலத்தை வளமாக்குவோம் என உறுதியேற்போம்.